ஹலோ எலக்ட்ரிஷியன்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷட்டர்டு சாக்கெட்ஸ். அது என்னப்பா ஷட்டர்டு சாக்கெட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நார்மலாக ஒரு 3 பின் சாக்கெட். உங்களுக்கே தெரியும், ஆங்கர் ரோமா கம்பெனியோடது. இதுவும் சேம் ஆங்கர் ரோமாவோடது தான். இது எஸ்எஸ் கம்பைன்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்விட்ச் சாக்கெட் கம்பைண்டு. சரி, இதில் நாம் அந்த ஷட்டர்டு சாக்கெட்ஸ் அப்படின்னு இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நார்மலான சுவிட்ச் போர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரியான சுவிட்ச் போர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் நீங்கள் ஒரு ப்ளக் டாப்பை டைரெக்டாக மாட்டும்போது பிரச்சனையே இல்லை, ஈஸியாக நீங்கள் மாட்டலாம், ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். இதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் ப்ளக் டாப்லையும் மாட்டலாம், அல்லது டைரெக்டாக இந்த மாதிரி 2 ஒயரை சொருவுறீங்க, 2 ஒயரை சொருவி யூஸ் பண்ணுறீங்கனாலும் டைரெக்டாக நீங்கள் ஒயரை சொருவி யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் இது சேஃப்டி கிடையாது. ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா சில நேரங்களில் எர்த்திங்கை நாம் போடவே மாட்டோம். எர்த்திங் இல்லாமல் சும்மா இது 2 மட்டும் போடுவோம். அந்த டைமில் நமக்கு ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே ஒரு சர்க்யூட்டில் எர்த்திங்ன்றது ரொம்ப முக்கியமானது. இந்த ஷட்டர்டு சாக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த எர்த்திங் இல்லைன்னா இந்த சாக்கெட்ஸ் நுழையாது. 2 பின் சாக்கெட்ஸ்லாம் இதில் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இது உள்ளே நுழையும் போது நார்மலாக நமக்கு இந்த இது பெருசாக கொடுத்துருக்கிறதுனால எர்த்திங்குடைய பின் மட்டும் நமக்கு பெருசாக கொடுத்துருப்பாங்க. எல்லா சாக்கெட்லையுமே அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதை பெருசாக கொடுத்துருக்கிறதுனால முதல்ல இங்கே பாருங்கள், இது போகிறப்பவே அந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் உள்ளே போவோம். இந்த ஃபேஸும் நியூட்ரலும் உள்ளே போகிறதுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு இந்த மாதிரி பக்கவாக லாக் ஆகிருக்கும், நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இந்த ஷட்டர் கொடுத்துருக்குற முக்கியமான காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எர்த்திங் பின் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், எர்த்திங் பின் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். பட் நாம் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இதை வந்து டெஸ்டரை வச்சு தூக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. 2 பின் சாக்கெட்டுக்கெலாம் போடுறதுக்கு, 2 பின் ப்ளக் டாப்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. இதை தள்ளிட்டு உங்களுக்கு போட்டுக்கிறாங்க. பட் உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கணும், எனக்கு இந்த ஷட்டரே வேண்டாம், சேஃப்டியே வேண்டாம் அப்படின்னீங்கன்னா இந்த சாக்கெட்டை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற ஷட்டரை நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். ஷட்டரையும் ஸ்ப்ரிங்கையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா, இங்கே பாருங்கள், இந்த கார்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கார்டையும் ஸ்ப்ரிங்கையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் நார்மலாக இந்த பழைய சாக்கெட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியே பண்ணலாம். இது ஒரு எஸ்எஸ் கம்பைண்டு. இதுலேயும் அதே மாதிரி தான். இந்த ஷட்டரை மேலே தள்ளினாலாம், அதாவது 5 ஆம்ஸாக யூஸ் பண்ணணும். இது 5/15 ஆம்ஸ், 5 ஆம்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், 15 ஆம்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். 5 ஆம்ஸ் போடும்போது இந்த மாதிரி மேலே தள்ளிக்கும், 15 ஆம்ஸ் போடும்போது இந்த மாதிரி கீழே தள்ளிக்கும். ஸோ எர்த்திங்கோட மட்டும்தான் போட முடியும். இந்த ஷட்டரை எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஷட்டர் இல்லைனா எர்த் கார்டுன்னு சொல்லுவாங்க, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி போர்சிலைன், இது போர்சிலைன்னு சொல்லுவாங்க, இது பாலிகார்பனேட்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டீரியலில் இது பிவிசி கிடையாது, பாலிகார்பனேட். பிவிசி எல்லாம் பழைய காலத்திலே முடிஞ்சு போச்சு. இப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே பாலிகார்பனேட் தான். இந்த மெட்டீரியல் வந்து போர்சிலைன்னு சொல்லுவாங்க, தமிழில் நம்ம பீங்கான்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது இதை ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இது உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிமூவ் பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் எர்த்திங் இல்லாமையும் சேஃப்டியாக யூஸ் பண்ணிக்குவீங்க, இந்த ஷட்டர் இல்லாமல் சேஃப்டியாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு 100% நம்பிக்கை இருந்தால் மட்டும் இதை ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா பொதுவாக கவர்மெண்ட்டு ஒரு விஷயத்தை சேஃப்டிக்காக கொடுத்துருக்குன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணுறது அந்தளவுக்கு நல்லதில்லை. பட் சில நேரங்களில் நமக்கு அது இருக்கிறது ரொம்ப எரிச்சலாக இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் அது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு சாக்கெட்டில் மட்டும் அப்படின்னு தோணும். 2 பின் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ அந்த இடத்துல எப்படி அதை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த பின்னாடி கொடுத்துருக்குற இந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டிக்குங்க. இதை கழட்டினீங்கன்னாவே உங்களுக்கு சிம்பிளாக இது எடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துடும். இதுதான் அந்த எர்த்து கார்டு, நம்ம ஷட்டர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த எர்த்து கார்டு. இது இந்த ஸ்ப்ரிங்ஸோடு வந்திருக்கும். இது மட்டும் தான் அந்த எர்த்து கார்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த சாக்கெட்டோடைய முன்னாடி போடுற இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது ப்ளஸ் இதில் 2 ஸ்ப்ரிங் இருக்கும். நீங்கள் எந்த சாக்கெட் எடுத்தீங்கனாலும், 5 ஆம்ஸாக இருந்தாலும், 15 ஆம்ஸாக இருந்தாலும், ஸ்க்ரூ டைப்பாக இருந்தாலும், ப்ரெஸ் டைப்பாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இந்த கார்டு ஒன்று இருக்கும். அதில் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் 2 இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை பழையபடியே நம்ம இப்போ போட்டுக்கலாம்.
நம்ம கழட்டின மாதிரி அந்தந்த பின் அங்கங்கே வச்சுருவோம். இந்த எர்த்திங்கை நான் கழட்டவே இல்லை, அதுவாக வந்து கழண்டு வந்து விழுந்துருச்சு. பொதுவாக இந்த மாதிரி ஷட்டர் கழட்டி யூஸ் பண்ணுறத எல்லா சாக்கெட்ஸ்க்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு சில இடங்களில் அந்த இடத்துல நான் 2 பின் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு இது மாதிரி இருக்கிறது எரிச்சலாக இருக்குது, நான் அது எர்த்திங் பின்னை யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற இடங்களில் மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கழட்டாதீங்க. இந்த மாதிரி எர்த்திங்கை கழட்டிட்டு ஒரு சாக்கெட்டை யூஸ் பண்ணுறது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். இந்த எர்த்து கார்டை நீங்கள் கழட்டினதுக்கப்புறம் அந்த சாக்கெட்டை நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணணும், குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு விடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத இதையும் இந்த 2 ஸ்ப்ரிங்கையும் கழட்டிட்டோன்னா போதும், உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. இந்த ஷட்டர் மேலே தூக்கணும் கீழே இறக்கணுன்ற பிரச்சனை இருக்காது. நீங்கள் நார்மலாக இப்போது இந்த 3 பின்னையும் போட்டுக்கலாம். நார்மலாக இந்த மாதிரி 3 பின்னையும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் 2 பின் போடுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டைரெக்டாக ஒயர் சொருகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அதை மேலே தள்ளணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இது வந்து ஸ்க்ரூ டைப், இது போர்சிலைன் ஸ்க்ரூ டைப் சாக்கெட்டுங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரெஸ் டைப் சாக்கெட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி 4 லாக் கொடுத்துருப்பாங்க சைடில். இந்த 4 சைடு லாக்கையும் நாம் ஃபஸ்ட்டு வெளியே ரிலீஸ் பண்ணி இந்த சாக்கெட்டை வெளியே எடுத்துக்கணும். இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சும்மா இதை லேசாக இந்த மாதிரி நீக்கி விட்டுருங்க. இந்த சைடில் இருக்கிறத இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த சாக்கெட் உங்களுக்கு வெளியே வந்துடும். சாக்கெட் வெளியே வந்ததுக்கப்புறம் இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷட்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஷட்டருக்கு ஒரே ஒரு ஸ்ப்ரிங்கை தான் கொடுத்துருக்காங்க. இதை ஷட்டர்னும் சொல்லலாம், எர்த்து கார்டுன்னு சொல்லலாம். இதை நீங்கள் வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துகிட்டு இருந்த மாதிரியே இப்போ இதை மாட்டிக்க போகிறீங்க. இந்த சாக்கெட்ஸை கழட்டி மாட்டுறதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான வேலை. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதை நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் முதல்ல டைமை வேஸ்ட் பண்ண வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இது பண்ண தேவையில்லை. இந்த சாக்கெட்ஸை கழட்டி மாட்டுறதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒர்க்காக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா ரொம்ப தேவைப்பட்டால் மட்டும் இதை பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஷட்டரை கழட்டினோடனே உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த மாதிரி ஒயர்லாம் கூட போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒயரை போட்டோ அல்லது 2 பின்னுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி
இந்த எர்த் கார்டை ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணாதீங்க, எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் டூ பின் சாக்கெட்டு, 2 பின் ப்ளக் டாப் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள். கட். இந்த மாதிரி கார்டை கழட்டிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் 2 பின் ப்ளக் டாப் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இதை யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி தனியாக ஒயரை போட்டு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் இந்த ஷட்டரை கழட்டினாவே இந்த சாக்கெட்டை கவனமாக தான் கையாண்டாகணும். அதே போல் இந்த சாக்கெட்டுக்கான ஒரு வாரண்ட்டி இருக்கும். அது இந்த மாதிரி ஷட்டர்லாம் கழட்டிட்டிங்கன்னா அந்த வாரண்ட்டி அன்னையோடு முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயிலும் இந்த ஷட்டரை பற்றி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சு நான் எதையாவது மிஸ் பண்ணியிருந்ததுன்னா அந்த தகவலை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா அதையும் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.